சூப்பராக சாப்பிட்டா சப்பாத்தி பாருங்கள் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது நீங்கள் சப்பாத்தி சுடும்போது. ஆனால் ஊற்றினா ஊற்றிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். நான் தேய்க்க மாட்டேன், ஏன்னா நம்ம மாவு பிசையும் போதே எண்ணெய் ஊற்றி தானே இது பண்ணுறோம். அதனால் சரி நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம், எம்டி ஆம்லேட்டு. நம்ம வந்து இப்போ நம்ம சப்பாத்தி இருக்குல்ல, சப்பாத்தி மேலே இப்படி போட்டு இப்படி பூரா அப்படி திருப்பி சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மேலே இப்படி உள்ள ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சிக்கன் குழம்பு மத்தியானம் வச்சு சிக்கன் குழம்பு இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் மசாலா அரைச்சி தான் நான் வச்சேன். யாருக்கா சிக்கன் குழம்பு மசாலா வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீட்டில் சூப்பரான நைட்டுக்கு ஒரு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி. இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மாவு கோதுமை வந்து வாங்கி அரைச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்னதாக பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஆம்லேட் போட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி செஞ்சுருக்கேன். ஆம்லேட் போட்டு அதுக்குள்ளே சப்பாத்திக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் வச்சது தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றியாச்சு. நம்ம வீட்டில் சூப்பரான சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.